எந்த கோயில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஈச்சனாரி பிள்ளையார் கோயில். இந்த ஈச்சனாரி பிள்ளையார் கோயிலில் ஒரு அற்புதமான அந்த சுவாமி, நீங்கள் எல்லா இடத்துலையும் பிள்ளையார் பார்த்துருப்பீங்க, ஆனால் ஈச்சனாரி பிள்ளையாருக்கு ஒரு அவ்வளோ ஒரு அமைப்பு, அந்த முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் அப்படி வண்டி வாகனங்கள் அந்த சுவாமியை தாண்டி அந்த சுவாமியை பார்க்காம போகவே முடியாது. அருகம்புல் எல்லா கோயிலையும் விசேஷம் தான் பிள்ளையாருக்கு. என்னமோ தெரியல, இந்த கோயிலில் வச்ச அந்த அருகம்புல் மாலைக்கு ஒரு பெருமை. ஏன்னா உண்மையாகவே பிள்ளையாருக்கு வைக்கிறதுல அந்த அருகம்புல் மாலை கூட அழகாக இருக்குங்கிறது இந்த கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே கோயிலில் பூஜை பண்ணுற அர்ச்சகர்கள்லாம் அவ்வளோ அழகாக அந்த அருகம்புல்லும் அந்த சந்தனம் குங்குமம் வைக்கிறது வேறு நீங்கள் எந்த கோயிலையும் பார்க்க முடியாது. அவ்வளோ அற்புதமாக இருந்துட்டுருக்கார் பிள்ளையாரை நீங்கள் பார்ப்பேன். பிள்ளையார் பிரம்மாண்டமாக இருப்பார், அவ்வளோ அழகாக இருப்பார். அந்த பிள்ளையார் கோயிலில் அப்படி சுற்றி வரும்போது பார்த்துட்டேன்னா சுற்றிலையும் அந்த கோயிலோடைய பெருமைகள் எழுதியிருக்கும். ஈச்சனாரி பிள்ளையார் கோயில்னால் எல்லாத்துக்குமே தெரியும். பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் போகிற இடத்துல அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கக்கூடிய கோயில். நான் இந்த கோயிலில் போய் நான் சொன்னேன், நீங்கள் உங்களுடைய தொழில் இதாகிறதுக்காக இது உங்களுக்கு பிள்ளையாரை வேண்டிக்கோங்க, அங்கே போய் செதர் தேங்காய் உடைங்க. நீங்கள் நிறையா பேர் அங்கே செதர் தேங்காய் உடைப்பாங்க. அந்த கோயிலில் பாருங்கள், செதர் தேங்காய் உடைப்பாங்க. நானே கிட்டத்தட்ட நிறைய தடவைனா எக்கச்சக்கமான தடவை உடைச்சிருக்கேன். ஒரு பெரிய மாற்றம். இவர் பிள்ளையாருக்கு போய் தேங்காய் உடைக்கிறார். பிள்ளையாருக்கு போய் தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் ரெகுலராக பிள்ளையார் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டார், பிள்ளையாரை வேண்ட ஆரம்பிச்சிட்டார். ரெகுலராக அந்த கோயில் பிரபஞ்சம் அவர் லைஃப் ஒரு செகண்டில் அந்த கோயில் மூலமாக திருப்பிடுது. ஒரு லைஃப் ஒரே செகண்டில் அப்படி திருப்பிடுது. அதுதான் உண்மை.